அதுக்குள்ள விடிஞ்சிருச்சா? சரி போய் எந்திரிச்சு போகலாம். ஓ, எந்திரிக்க கூட முடியலையே, மயக்கமா இருக்கே. சரி ஒரு கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டு அப்புறம் எந்திரிச்சு போவோம். என்ன விடிஞ்சிருச்சு போலையே, ரொம்ப நேரம் தூங்கிட்டோமோ? என்ன இவ்வளோ நேரம் ஆகியும் மெஹரின் இன்னும் எந்திரிக்க காணும்? சரி, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால டயர்டாக இருக்கு போல். நம்ம போய் அவளுக்கு பால் கலந்து எடுத்துகிட்டு வரலாம். மெஹ்ரீன், மெஹ்ரீன் எந்திரிம்மா, எந்திரிச்சு இந்த பால் குடிச்சிட்டு படுத்துக்கோ. அவங்களுக்குள்ள வச்சுட்டு போங்க, எனக்கு மயக்கமா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். இந்த நேரத்தில் இப்படித்தாம்மா இருக்கும். நீ தான் வந்து நல்லா சத்தானதாக சாப்பிடணும். எந்திரிச்சு இந்த பாலை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேணா படுத்துக்கோ. எந்திரிம்மா. என்னங்க நீங்க? சரி கொடுங்க, பாலை குடிக்கிறேன். குட் கேர்லாக பாலை குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்கணும். ஓகேவா? நான் போய் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். இவ்வளோ நாள் இருந்ததுக்கும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் நமக்கு கேரிங் எல்லாமே பலமாக தான் இருக்கு. சரி, இந்த 10 மாதம் தான் இப்படி தான் அனுபவிக்க முடியும். இருக்கிற வரை நல்லா என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதுதான். என்ன ஹாலில் ஒருத்தரையும் காணும்? சரி, அக்கா கிச்சனில் இருக்காங்க போல. அக்காவுக்கு போய் கிச்சனில் ஹெல்ப் பண்ணலாம். அக்கா என்ன பண்ணுறீங்க? கிச்சனில் ஏதாவது வேலை இருக்கா? சொல்லுங்கக்கா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஒரு வேலையும் இல்லை. நீ ஹாலில் போய் டிவி பாரு. இதுக்கப்புறம் நீ எந்த வேலையும் பார்க்கக்கூடாது. ஆனால் இப்போவுமே நான் எந்த வேலையும் பண்ணுறது இல்லையாக்கா. நீங்கள் தானே எல்லாம் பண்ணுறீங்க. உங்களுக்கு நான் ஹெல்ப்பாக தானே இருக்கேன். அது மாதிரி இப்போவும் இருக்கேன். எந்த ஹெல்ப் பண்ண வேணாம். நீ போய் ரெஸ்ட் எடுப்போ மெஹ்ரீன். சரி ஓகேக்கா. என்ன நம்மள ஒரு வேலையுமே பண்ண விட மாட்டாங்க. சரி போய் டிவியாவது பார்ப்போம். இந்தா மெஹ்ரீன், உனக்கு ஆப்பிள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. என்னங்க ஆப்பிள முழுசா கொண்டு வந்திருக்கீங்க? கட் பண்ணியாவது கொடுங்க. ஆப்பிள்லாம் வந்து தோலோடு சாப்பிட்டா தான் சத்து. அதனால வந்து இப்படியே நீ கடிச்சு சாப்பிடு. ஓகேவா? நான் போயிட்டு உனக்கு ஏதாவது ஜூஸ் ரெடி பண்ண சொல்கிறேன் மச்சிக்கிட்ட. இவ்வளோ பெரிய ஆப்பிளாக இருக்கு. இதை எப்போ முழுசா கடிச்சு சாப்பிட்றது? கட் பண்ணி கொடுத்தாவது சாப்பிடலாம். கட் பண்ண சொன்னதுக்கு என்னெல்லாம் பேசிட்டு போகிறாங்க பாருங்க. சரி எப்படியாவது சாப்பிடுவோம். இந்தா மெஹரின், உனக்கு ஃப்ரூட் ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை ஃபுல்லாக குடிச்சிடு. ஏதாச்சும் வேணும்னா எனக்கு கூப்பிடு. ஸ்டவ்வில் காய் இருக்குது, நான் போகிறேன். அக்கா, ஆனால் நான் இப்போ தானே ஆப்பிள் சாப்பிட்டேன். அதுக்குள்ளே ஜூஸா? ஐயோ, இதை சாப்பிட வச்சே ஒரு வழி பண்ணிடுவாங்க போலயே.